بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد إن الدين عند الله الإسلام صدق الله العلي العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله أو كما قال عليه الصلاة والسلام. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியூன்கள் தபோ தாபியின்கள் நல்லோர்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும் எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிர்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அளவில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகளை சட்டத்திட்டங்களை குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். முடிந்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை உயிர் மூச்சாக எடுத்து நாம் வாழ வேண்டும் என்பது நம்முடைய அடிப்படையான கடமையான ஒன்று. அந்த அடிப்படையில் உலக வாழ்க்கையை பொறுத்தளவில் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகளை நாம் இஹ்லாஸான எண்ணத்தோடு மன தூய்மையான எண்ணத்தோடு செய்கிற போது அதனுடைய பலனை உலகத்திலையும் நாளை மறு உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது இன்றைய காலகட்டத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது. மனிதன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஆனால் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஏதோ நம்முடைய அன்றாட வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறோம், சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், நம்முடைய வேலைகளை பார்க்கிறோம், இப்படியாக ஒவ்வொரு செயல்பாடுகளை கழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனநிறைவான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து பார்த்தால் இல்லை என்ற பதிலைத்தான் நாம் பார்க்க முடியும். ஒரு மன உளைச்சல், ஒரு மன அழுத்தம், ஒரு கவலை, ஏதாவது நம்மை சார்ந்து இப்படிப்பட்ட இந்த சிந்தனையோடு தான் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதை கலத்தி கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்திலே தூங்குகிறோம், ஒரு ஆழ்ந்த தூக்கம், ஒரு நிம்மதியான தூக்கம் நாம் தூங்குகிறோமா என்று நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொண்டால் இல்லை என்ற பதிலைத்தான் நாம் சொல்ல முடியும்.
குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, சமூக ரீதியாக, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ரீதியாக ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு அழுத்தம், ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்படியாக பல்வேறுபட்ட இந்த சூழ்நிலையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தளவிலே சந்தோஷமாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எல்லா விதமான வழிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை நாம் சரியாக எடுத்து நடப்பது கிடையாது. ஏனோதானோ என்று நமக்கு பிடித்திருந்தால் எடுத்து நடப்போம், பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு விடுவோம். எனக்கு எது பிடித்திருக்கிறோ அதை நான் செய்வேன், அதை நான் பின்பற்றுவேன் என்ற அந்த மனநிலை நாம் வாழ்கிறோம். நம்முடைய விருப்பு வெறுப்பை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இதுதான் முக்கியமானது, அவசியமானதை நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த மனநிலையிலே நாம் எடுத்து நடக்க வேண்டும். இந்த உலக அளவில் இஸ்லாத்தை பற்றி, குர்ஆனை பற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பற்றி ஒவ்வொரு கோணத்திலே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆய்வு செய்வது மட்டும் கிடையாது, அதை அவர்கள் வேறு கோணத்திலே தன்னை சார்ந்த மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வழிமுறையை செய்யுங்கள், இப்படி வாழுங்கள், இப்படி வாழாதீர்கள் என்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன வழிமுறை, குர்ஆன் சொன்ன வழிமுறை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறையை அவர்கள் வேறு கோணத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை பின்பற்றுவோம் என்று சொல்லி முஸ்லீமாக, மூமினாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சரியாக பின்பற்றுவது கிடையாது. பலவிதமான ஆய்வுகளிலே ஒன்று, ஒரு மனிதன் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லறங்கள், நன்மைகள் செய்தால் போதுமானது என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது. நல்லது செய்தால் போதும். நல்லது செய்தால் அந்த மனிதன் சந்தோஷமாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக இருக்கலாம். இது ஏதோ போகிற போக்கில் ஆய்வு செய்து சொல்லப்பட்ட செய்தி கிடையாது. உடல் ரீதியாக மனிதனுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை ஆய்வு செய்து சொல்கிறார்கள். ஒரு நல்லது செய்தால் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன உளைச்சலினுடைய அந்த நீக்கம் நீங்குவதற்கு உண்டான கார்டிசால் என்று சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி சுரக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. இந்த கவலை நீங்குவதற்கு உடல் ரீதியாக கார்டிசால் என்று சொல்லக்கூடிய ஒரு நீர் சுரப்பி சுரக்க வேண்டும். அப்படி சுரந்தால் அந்த கவலை நீங்கிவிடும் என்று ஆய்வறிக்கையை சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? நல்லது செய்யுங்கள். நல்லது செய்தால் உங்களுக்கு இந்த கார்டிசால் என்று சொல்லக்கூடிய நீர் சுரக்கிறது, அந்த சுரப்பி சுரக்கிறது. அதன் காரணமாக அந்த மன அழுத்தம், மனக்கவலை எல்லாம் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சபையிலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளம் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது, ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சொல்றோம் பாருங்க, மன அழுத்தம் என்று சொல்லுகிறோம் பாருங்க, இன்னைக்கு அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரே கவலையாக இருக்கிறது, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, டிப்ரெஷனாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். இந்த மாதிரி அந்த தோழர் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே கவலையாக, மன அழுத்தமாக இருக்கிறது. கஸ்வத்துல் கல்ப் என்று சொல்கிறார்கள். கஸ்வத்துல் கல்ப் என்றால் ஒரே மன இறுக்கமாக இருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன்னுடைய மனம் இருக்க நீங்குவதற்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? உன்னுடைய கவலை நீங்குவதற்கு, உன்னுடைய மன அழுத்தம் நீங்குவதற்கு ஒரு வழி சொல்லட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அவசியம் சொல்லுங்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அத்துஹிப்பு யலீன கல்பக வ துத்ரிகுல் ஹாஜதக, உன்னுடைய உள்ளம் இலகுவாக ஆகுவதற்கும் உன்னுடைய தேவை நீங்குவதற்கும் நான் ஒரு வழியை சொல்கிறேன். இர்ஹமுல் யதீம், அனாதைகளை பராமரித்துக்கொள். உனக்கு அனாதை என்று உன்னுடைய யாராவது தெரிந்தால், தாய் தந்தை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு குழந்தை நீ பார்த்தால், அந்த குழந்தைக்கு உன்னால் என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை செய். அந்த குழந்தை மீது இரக்கம் காட்டு. வம்சகர் ஆசகு, அந்த குழந்தையுடைய தலையை தடவி கொடு. இரக்கத்தினுடைய வெளிப்பாடு இது. இரக்கப்படு, அந்த குழந்தைக்கு தேவையான உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய். அந்த தலையை தடவி கொடு. உன்னுடைய உள்ளம் இறுக்கமாக இருக்காது, ரொம்ப மென்மையாக மாறிவிடும். அதிமுகு மின் துவாமிக்க, நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடிலிருந்து அந்த குழந்தைக்கு கொடு. இது ஒரு நல்லறம், இது ஒரு நன்மை. இந்த நன்மையை செய்தால் உன்னுடைய உள்ளம் இறுக்கமடையாது, ரொம்ப மென்மையாக, இலகுவாக, நிம்மதியாக, சந்தோஷமாக மாறிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதை சொல்கிறார்கள். மன இறுக்கம், மனக்கவலை நீங்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்றை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன்.
மன இறுக்கம் நீங்குவதற்கு ஏழை அனாதை குழந்தைகளை ஆதரியுங்கள், அந்த அனாதை குழந்தைக்கு தேவையான நல்லதை செய்யுங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு மன இறுக்கம் மனக்கவலை நீங்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். கார்டிசால் என்ற நீர் சுரப்பி மன அழுத்தம் நீங்குவதற்குண்டான ஒரு சுரப்பியாக இருக்கிறது. அதற்கு காரணம் நீங்கள் நல்லது செய்ய வேண்டும். நல்லது செய்தால் அது உங்களுக்கு சுரக்கிறது. இன்னைக்கு நல்லது நன்மையை விட்டு நாம் தூரமாக போய் கொண்டிருக்கிறோம். நல்லது என்று நாம் சிலதை நினைத்துக் கொண்டு இதைத்தான் நான் செய்வேன், இதுதான் நல்லது என்ற அந்த மனநிலையில் நாம் வாழ்கிறோம். நல்லது கொட்டி கிடக்கிறது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எல்லாம் நம்மால் முடியும், என்னால் முடியும், உங்களால் முடியும், எல்லோராலும் முடியும். சின்ன சின்ன அமல்கள் தான் நல்லறம். அது அந்த நல்லறத்தை செய்வதற்கு நாம் தயங்குகிறோம், ஈகோ பார்க்கிறோம். இதை நாம் செய்வதா, இவருக்காக நாம் செய்வதா, அவருக்காக நாம் செய்வதா என்று இப்படிப்பட்ட இந்த மன அழுத்தத்துக்குண்டான அந்த சிந்தனையோடு அதை புறக்கணிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நல்லறங்களுடைய பட்டியலிலே பார்க்கிற போது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து சிரிப்பது, நான் சொல்ல வரக்கூடியது சிரிப்பதைத்தான் சொல்லுகிறேன். பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பட்டியல் போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது அவசியம் என்ற காரணத்தினால் இதை ஞாபகப்படுத்துகிறேன். த பஸ்முகலி அஜி லி அஹி வஜீக சதகா, உன்னுடைய முஸ்லிம் சகோதரரை பார்த்து புன்முறுவல் பூர்ப்பது, முகமலர்ச்சியாக சிரிப்பது. சலாம் சொல்வது ஒரு கடமை. அங்கே இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. சகோதரரை பார்த்து சிரிப்பது, முகமலர்ச்சியாக சிரிப்பது கூட நன்மையான ஒன்று. இதை குறித்து இன்னைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே நம்ம திறந்த இதாக இருக்கிறது. கூகுளில் போய் அடித்து பாருங்கள். சிரிக்கக்கூடிய அந்த பண்பு என்பது உங்களுடைய உள்ளத்தினுடைய இறுக்கத்தை நீக்கக்கூடியது என்று சொல்கிறார்கள். சிரிக்கிறோம் பாருங்க, மனம் விட்டு சிரிப்பது. வேண்டா வெறிப்பா சிரிக்கக்கூடாது. வேண்டா வெறிப்பா சிரித்தால் அது மன இறுக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. மனதில் எதுவுமே வைக்காமல் ஒரு முஸ்லிமை பார்த்து சிரியுங்கள், அது உங்களுடைய அந்த கவலை நீக்கக்கூடியது. சிரிக்கக்கூடிய அந்த பண்பு மனிதனுடைய கவலை நீக்கக்கூடியது என்று ஒரு ஆய்வறிக்கை மருத்துவ தகவல் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லுகிறார்கள். சிரியுங்கள், மனமிட்டு சிரியுங்கள். ஒரு முஸ்லிமை பார்த்து உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம். ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சிரித்திருக்கிறார்கள். ஷமாயில் திருமிதி என்கிற ஹதீஸ் கிதாபிலே வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உண்டான அங்க அடையாளங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் எப்போது பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். பார்க்கிற போது முகம் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள், புன்முறுவலோடு புன்னகையோடு இருப்பார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? சின்ன சின்ன அமல்களை கூட உதாசீனப்படுத்துகிறோம். ஒரு மனிதனை பார்க்கிற போது நமக்கு ஒரு வெறுப்பு வருகிறது. இவரை பார்க்கதா, இவரை பார்த்து என்ன ஆக போகிறது என்று அந்த முகத்தை, அந்த சிரித்த முகமா இருப்பதை கூட கடுகடுப்பாக முக மாற்றத்தை மாற்றிக்கொள்கிறோம். அவரை பார்த்து சிரிப்பதா என்று அந்த இயல்பான அந்த குணத்தை விட்டு ஒரு வெறுப்பான குணத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் ஒரு முஸ்லிம் அப்படி இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். த பஸ்முகலி அஹி வஜீக சதகா, உங்களுடைய முஸ்லிம் சகோதரை பார்த்து சிரிப்பது, சிரிக்கக்கூடிய அந்த பண்பு உங்களுக்கு தர்மத்தை ஏற்படுத்தக்கூடியது, தர்மம் செய்த நன்மையை பெற்றுத் தரக்கூடியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு சின்ன சின்ன அமல்களை செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஒரு ஹதீஸிலே பொதுவாக சொன்னார்கள், குல்லு மாரூஃபின் சதகா, எல்லா விஷயங்களுக்கும் முத்தாய்ப்பா இருக்கக்கூடியது குல்லு மாரூஃபின் சதகா, எல்லா நல்லறங்களும் நன்மைக்குரியது, சதக்காக்குரியது, எல்லா நல்லறங்கள். இன்னைக்கு நாம் எல்லாம் அதை என்ன செய்கிறோம் என்று சொன்னால் யதார்த்தமாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நாம அந்த மன இறுக்கத்தையும் கவலையும் தேடிக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது, கவலைப்படாமல் இருப்பதற்கு நல்லறங்கள் நன்மைகள் செய்யுங்கள், அது கூட உங்களுக்கு நன்மைதான். உடல் ரீதியாக நமக்கு ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி கிடைக்கிறது, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறது, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சொர்க்க வாழ்வு கிடைக்கும். காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை நான் செய்கிறேன் என்ற அந்த காரணத்தினால்.
ஒரு தோழர் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை இடத்திலே அன்பாக பாசமாக நேசமாக பேசுகிறார்கள். தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவரிடத்திலே. அப்போ அவர் சொல்லுகிறார், அது இன்னும் சொல்ல போனால் முத்தமிடுகிறார்கள். தன்னுடைய பேர குழந்தைக்கு முத்தம் கொடுக்கிறார்கள். அந்த வந்திருக்கக்கூடிய அந்த சபையில் இருக்கக்கூடிய தோழர் சொல்லுகிறார், யார சொல்லலாம், நீங்கள் உங்கள் பேர குழந்தைக்கெல்லாம் முத்தம் கொடுப்பீங்களா? எனக்கு இது வரைக்கும் 10 குழந்தை இருக்கிறது, எந்த குழந்தைக்கு நான் முத்தம் கொடுத்ததே இல்லையே. நம்முடைய இறுக்கம் எப்படி இருக்குது? நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பேர குழந்தைகளை ஒரு முகமலர்ச்சியோடைய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர்களை தடவி கொடுத்து அவளுக்கு முத்தம் கொடுத்து அவ்விடத்தில் பேசுவது என்பது கூட ஒரு நன்மைக்குரியது, மன இறுக்கம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், பேர குழந்தையாக இருக்கட்டும், நம்முடைய குழந்தையாக இருக்கட்டும், எரிந்து விழுவோம், சத்தம் போடுவோம், கோபத்தில் திட்டுவோம். குழந்தைகள் என்று சொன்னாலே சேட்டை செய்யக்கூடியவர்கள் தான். குழந்தைகள் என்று சொன்னாலே சேட்டை செய்யக்கூடியவர்கள் தான். அதான் குழந்தையுடைய இயல்பான குணமும் கூட. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சின்ன தவறு செய்து விட்டால் அந்த குழந்தையை பார்த்து கோபத்தில் திட்டுகிறோம், ஏசுகிறோம், கடுமையாக பேசுகிறோம். இந்த வார்த்தைகளை இங்கே சொல்ல முடியாது. யார் யார் சொன்னார்களோ அவர்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தடுத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைகள் கவனத்தில் வைத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். லா தது அலா அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைக்கு எதிராக நீங்கள் பத்வா செய்யாதீர்கள். உங்களுடைய குழந்தைக்கு எதிராக பத்வா செய்யாதீர்கள். குழந்தை என்று சொன்னால் நம்முடைய குழந்தையும் வரும், நம்முடைய பேர குழந்தையும் வரும், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தாருடைய குழந்தைகள் வரும். சேட்டை செய்கிறார்களா, கோபத்தை ஏற்படுத்துகிறார்களா, சனியனை ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறாய் என்ற இந்த வார்த்தை, இது போன்ற வார்த்தைகள் இருக்கிறது. யார் யார் எந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்களோ அந்த வார்த்தை இருக்கிறது. நல்லா இருப்பியா நீ, நாசமா போ, இப்படியா செய்ய வேண்டும், இப்படியாக வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குழந்தை என்று சொன்னால் அப்படித்தான் இருக்கும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்திருக்கிறேன். சிறு வயதில் என்னுடைய தாயார் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்வதற்காக என்னை கொண்டு விட்டு விட்டார்கள். 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்திருக்கிறேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து ஏன் இப்படி செய்தா என்று கேட்கவில்லை, ஏன் இப்படி செய்யவில்லை என்று கேட்கவில்லை. நான் சிறு வயது தான், குழந்தைத்தனமான ஒன்று தான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே ஒரு வேலையாக அனுப்பினார்கள். நான் அந்த வேலை முடிப்பதற்காக சென்றேன். என்னை போன்ற சின்ன சின்ன குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அந்த சொன்ன வேலை மறந்து விட்டது, ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. நான் போன வேலை முடிக்காமல் அந்த விளையாட்டுத்தனமான அந்த செயல்பாடுகளிலே நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். என்னை பார்த்து என்னுடைய முதுகிலே தடவி கொடுத்து என்ன ஒன்றுமே செய்யலையா என்று யதார்த்தமாக அந்த பார்வை பார்த்தார்கள். என்னை திட்டவில்லை, ஏசவில்லை, அடிக்கவில்லை, எதுவுமே செய்யவில்லை. இப்போது வரைக்கும் என்னுடைய உள்ளத்திலே அது பசுமரத்து ஆணியாக பதிந்திருக்கிறது என்று பிந்திய காலகட்டத்திலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள். குழந்தைகளிடத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய மன இறுக்கத்தை நீக்கக்கூடியது, கவலையை நீக்கக்கூடியது, சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது. இன்னைக்கு எல்லாமே நமக்கு தெரிந்ததான். மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? குடும்பத்தோடு நேரங்காலங்களை ஒதுக்குங்கள். உங்கள் மனைவியிட்ட பேசுறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க, உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. குறைந்தபட்சம் சாப்பிடக்கூடிய நேரத்திலாவது அதை நடைமுறைப்படுத்துங்கள். என்ன காரணம்? அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி நம்முடைய குடும்பத்தை சார்ந்து இருக்கிறது. இன்னைக்கு நாம் அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில் வேலைக்கு போனோமா, இரவு நேரத்துக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, என்ன சாப்பாடு இருக்கிறது என்று எதையுமே பார்க்காமல் சாப்பிட்டோமா, அதற்கு பிறகு நாம் செய்யக்கூடியது என்ன? செல்போனை எடுத்தோமா? யார் யாருக்கு தேவைகள் இருக்கும், அதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. முக்கியமான செய்திகள் பார்க்க வேண்டியிருக்கும், முக்கியமான செய்தி அனுப்ப வேண்டியிருக்கும், அது தனிப்பட்ட விஷயம். நம்முடைய அன்றாட செயல்பாடுகள், செல்போனை எடுத்து வாட்ஸ்அப் பார்ப்பதா, ஃபேஸ்புக் பார்ப்பதா, ட்விட்டர் பார்ப்பதா, என்னென்ன இருக்கிறது இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு நேரங்காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது.
10 மணி 11 மணி 12 மணி தாண்டி போகிறது. அதற்கு பிறகு தூங்க வேண்டுமே என்று தூங்க போகிறோமே தவிர தூக்கம் வந்து தூங்க போவது கிடையாது. இயல்பாக எல்லோரிடத்திலுமே இருக்கிறது, யாரும் விதிவிலக்கு கிடையாது. இதுல இருந்து யார் வெளியே வந்து நமக்கு எது தேவை எது தேவையில்லை, அவசியம் என்ன அவசியம் இல்லாது என்ன, வீட்டுக்கு வந்தோமா மனைவிடத்தில் மனம் விட்டு பேசினோமா பிள்ளைகளிடத்தில் மனம் விட்டு பேசினோமா, இப்படிப்பட்ட இந்த பழக்க வழக்கங்களை மேற்கொண்டால் அந்த குடும்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதியாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை படித்து பார்க்கிற போது ஒரு செய்தி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு அதே வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதைத்தான் சொல்லவில்லை, அதைத்தான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன ஒரு செய்தி. குர்ஆன்ல உள்ளது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல உள்ளது என்று ஆய்வு செய்யப்படுகிறது. அதுதான் உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் வேறு பேர்களில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இஸ்லாம் என்ற பேரிலே கிடையாது. அவர்கள் வேறு பேரை வைத்துக் கொள்கிறார்கள், அவருடைய சொந்தக்கார செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஆய்வு செய்கிற போது அது நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டதாக இருக்கும். மனைவி மக்களோட நேரங்கால ஒதுக்குங்கள் என்று ஒரு கருத்தை சொல்கிறார் என்று ஞாபகப்படுத்தினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு வேலை இருந்திருக்கும். அந்த சமூக மக்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் பலவிதமான நெருக்கடிகளை கொடுத்தார்கள், பலவிதமான கஷ்டங்களை கொடுத்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரத்தை தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இதற்கிடையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். இரவு நேரத்திலே வருவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இதை சொல்கிறார்கள். வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே பேசுவார்கள். கல்லிமி ஆயிஷா, ஆயிஷாவே ஏதாவது என்னிடத்திலே பேசு. மனைவி இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். கல்லிமி ஆயிஷா, ஆயிஷாவே என்னிடத்தில் ஏதாவது பேசு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பேசுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பேசுவார்கள், அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இன்றைய கால சூழ்நிலையிலே மனைவிடத்திலே மனமிட்டு பேசுங்கள். இன்னைக்கு பேசுகிறோமா? பேசினால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் மாற்றிக்கொள்ள வேண்டும். சந்தோஷ நிம்மதி மகிழ்ச்சிக்கு உண்டான வழியாக என்று அதை சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு பாடமாக படிப்பினையாக கற்றுத்தருகிறார்கள். மனைவியிடத்திலே பேசுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நாம் என்ன உயர்ந்தவர்களா? அதை விட நாம் சிறந்தவர்களா? நமக்கு என்ன இருக்கிறது? ஒரு இறுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செல்போனுக்கு அடிக்ட் ஆகி அதிலே காலத்தை மூழ்கி கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி பிள்ளைகளிடத்தில் மனம் விட்டு பேசுவது கிடையாது, மனைவியிடத்தில் மனம் விட்டு பேசுவது கிடையாது. இறுக்கமான ஒரு சூழ்நிலையோடு வாழ்கிறோம். சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை என்ன தெரியுமா? நீங்களாம் பார்த்துருக்கலாம், படித்திருக்கலாம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது. ஒரு 3 நாளைக்கு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். என்னுடைய சொந்த கருத்து கிடையாது இது, நான் சொந்தமாக சொல்லலை. இப்போது சமீபத்திய ஆய்வினுடைய அறிக்கை, ஒரு 3 நாளைக்கு செல்போனை நீங்கள் ஆஃப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், நிம்மதியாக இருக்கலாம். உண்மைதான், முற்றிலுமாக உண்மை, நிச்சயமாக உண்மை. நாம் அந்த அளவுக்கு போக தேவையில்லை. நமக்கு சுய அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். நல்லது எது கெட்டது என்று பகுத்து ஆயக்கூடிய அந்த அறிவை எல்லாம் கொடுத்திருக்கிறான். செல்போனுடைய பயன்பாடு எதுக்கு, ஏன், எதற்கு, எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும், எந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது, எது அவசியம் எது அவசியம் இல்லை என்று யோசிக்கக்கூடிய அறிவுஞானத்தை எல்லாம் கொடுத்திருக்கான். நான் தான் அதை வரையறுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது ஹலகலக்கு மாஃபில் அர்லி ஜமியா, பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நான் படைத்திருக்கிறேன், எல்லாம் உங்களுக்கு தான். என்னென்ன இப்போ படைப்பு என்னென்ன இருக்கிறதோ இது மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு புதிய புதிய ஆய்வுகள், கண்டுபிடிப்புகள், புதிய புதிய சாதனங்கள், பொருட்கள் என்னென்ன வருகிறதோ எல்லாமே உங்களுக்கு தான். ஹலகலக்கும் மாஃபில் அர்லி ஜமியா, எல்லாம் நம்ம பயன்படுத்துவதை பொறுத்து தான் இருக்கிறது. யதார்த்தமாக சொல்வது உண்டு, கத்தி இருக்கிறது, கத்தியை வச்சு கையும் அறுத்து கொள்ளலாம், ஆப்பிள் பழத்தை ஆரஞ்சு பழத்தையும் அறுத்து கொள்ளலாம். இதான யதார்த்தமானது. செல்போன் இருக்கிறது, செல்போனை வைத்து நல்ல விஷயங்களும் தெரிந்து கொள்ளலாம், கெட்ட விஷயங்களும் தெரிந்து கொள்ளலாம். நல்ல விஷயங்களுடைய செயல்பாடுகள் அதில் பார்க்க முடியும், கெட்ட விஷயங்களுடைய செயல்பாடுகளை பார்க்க முடியும். அது நம்முடைய நேரங்களை இழுத்துக்கொள்கிறதா அல்லது நல்ல விஷயத்துக்கு அதை நாம் பயன்படுத்துகிறோம் என்று நமக்கு தெரியும். இன்றைய கால சூழ்நிலையில் இதுவெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. புகாரி என்கிற நபிமொழி தோப்பில் வரக்கூடிய ஒரு செய்தி, மரிவு தொழுகைக்கு பிறகு, இஷா தொழுகைக்கு பிறகு தேவையில்லாத வீணான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். நல்ல காரியங்கள் என்றால் அதற்கு மட்டும் ஈடுபட
ஈடுபட்டு கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விதிவிலக்காக சொன்னார்கள். இஷா தொழுகைக்கு பிறகு சாப்பிட்டோமா, சாப்பிட்டதற்கு பிறகு யதார்த்தமாக நம்முடைய அந்த தூக்கத்திற்காக சென்றோமா என்ற இந்த நிலையை கையாளுங்கள், பின்பற்றுங்கள். இது இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்தார்கள். நல்ல விஷயங்களுக்காக நாம் அந்த நேரத்தை அதற்கு பிறகு பயன்படுத்திக் கொள்ளலாம். உதாரணமாக குர்ஆன் ஓதப் போகிறோம், திக்ர் ஓதப் போகிறோம், அல்லது ஏதாவது தொழுகை தொழப் போகிறோம், அதிகப்படியாக நஃபிலான தொழுகை தொழப், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பிறகு இஷா தொழுகைக்கு பிறகு அதை பயன்படுத்தலாமே தவிர தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள், அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நம்முடைய மார்க்கம் சொன்ன வழிமுறை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வழிமுறை. இன்னைக்கு நாம் அதை எப்படி செய்கிறோம் கொஞ்சம் யோசிக்கணும். இஷா தொழுகைக்கு பிறகு தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதீர்கள். இந்த நவீன உலகத்தில் இதுவெல்லாம் செய்ய முடியுமா, இதுவெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் எப்படி முடியும் என்று நாம் பேசிக்கொண்டிருப்பது சரி கிடையாது. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் மனநிலையும் நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமைத்து கொள்ளக்கூடிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது. நாம் தான் அதை சரி செய்ய வேண்டுமே தவிர அதற்கு நியாயம் கற்பித்து கொண்டு இதுவெல்லாம் சாத்தியம் இல்லை என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு நமக்கு தான். இந்த ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சில நேரங்காலங்களை ஒதுக்குவார்கள். இரவு நேரத்தில் பெரும்பாலும் அவங்களுக்கு வேலை இருக்கும். அவங்களுக்கு நேரங்காலம் ஒதுக்கி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வெடுப்பதற்காக ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் ஓய்வெடுப்பதற்காக அந்த நேரத்தை கொடுப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த சிந்தனை மாற்றுவதற்காக வேண்டி முழுக்க அந்த வேலையில் இருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படாமல், ஒரு அழுத்தம் ஏற்படாமல், ஒரு கவலை ஏற்படாமல், ஒரு வெறுப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி இந்த விளையாட்டு பொருட்கள் அல்ல வேறு வேறு பொருட்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு அதில் கவனம் செலுத்தி அந்த சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் ஓய்வெடுத்து அதற்கு பிறகு அந்த வேலை செய்வதற்காக வேண்டி பெங்களூர் போன்ற அந்த முக்கியமான நகரங்களிலே இப்படிப்பட்ட இந்த அணுகுமுறையை வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அந்த அழுத்தம் இருக்கக்கூடாது, அதன் காரணமாக மனநிலை பாதிப்படையக்கூடாது. அதற்கு இந்த வழிதான் நம்முடைய மார்க்கம் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே ஆரம்பத்தில் சொன்ன அந்த செய்திக்கு வருகிறேன். சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி நம்முடைய கையில் இருக்கிறது. நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிற வழிமுறையிலே இருக்கிறது. அதை சரியாக நாம் பின்பற்றினால் இந்த உலகத்தில் வாழ்க வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழலாம். இல்லை என்று சொன்னால் ஒரு வெறுப்பு, ஒரு அழுத்தம், ஒரு கவலை, இப்படிப்பட்ட இந்த இறுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும். நல்லது செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நல்லது என்பது பெரிய பட்டியலே இருக்கிறது. இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் சம்பந்தமாக அடுத்த வாரம் சில செய்திகளை ஞாபகப்படுத்துகிறேன். இப்போது ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். குல்லு மாரூஃபின் சதக்கா, நல்லறங்கள் எல்லாமே நன்மைக்குரியதான், சதக்கா தான். எனவே நல்லதை நீங்கள் லேசாக கடந்து செல்லாதீர்கள். முடிந்த வரைக்கும் நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம் நமக்கு தேவையானது. இன்னைக்கு அடிப்படையில் அதிலே நமக்கு கோளாறு இருக்கிறது. நல்லெண்ணம் இருக்கிறதா என்றால் இல்லை, நல்லெண்ணம் இல்லை. ஆனால் நல்லெண்ணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன டெபினிஷன் என்ன தெரியுமா? நீ நல்லது நினைத்தாலே உனக்கு நன்மை. நல்லது நினைத்தா, உதாரணமாக ஒரு ஏழைக்கு ஒரு உதவி செய்ய போகிறேன் என்று நினைக்கிறீர்கள், செய்யலை. இன்னும் நல்ல எண்ணத்தோடு, இஹ்லாஸான எண்ணத்தோடு இந்த ஏழை கஷ்டப்படுகிறார், இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அந்த நினைப்புக்கே நன்மை. செய்தால் 700 மடங்கள்ல அதை தாண்டி இருக்கிறது. உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து அந்த நன்மை கிடைக்கும். நல்லது நினைப்பதே நமக்கு நன்மைக்குரியது. யதார்த்தமாக நல்லது நினைக்கக்கூடிய அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் குறைவு. ஒரு முஸ்லீமை பற்றி இன்னொரு முஸ்லீமை பற்றி அந்த தவறான எண்ணம், தவறான அபிப்பிராயம், ஒரு விரோதம், குரோதம், காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, இப்படியாக இந்த சிந்தனை, இதெல்லாம் கெட்ட சிந்தனை. இந்த சிந்தனை நம்முடைய மார்க்கம் அடியோடு தடை செய்திருக்கிறது. ஒரு முஸ்லீமை குறித்து கெட்ட எண்ணம் கொள்ளவே கூடாது. இன்னைக்கு இருக்கிறாங்களா என்றால் அதனுடைய பாதிப்பு அவர்களுக்கு தான். நான் நல்ல எண்ணம் கொள்கிறேன் என்றால் அதனுடைய நன்மை நமக்கு தான். நாம் சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நல்லறங்கள் செய்ய வேண்டும், நல்லது நினைக்க வேண்டும். யதார்த்தமாக ஒரு பேச்சு வழக்கில் சொல்வார்கள். இன்னைக்கு அது எந்த அளவுக்கு உண்மை என்பதற்காக அதை ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தளவு அது நமக்கு இல்லாத ஒன்று.
கடவுள் மனித ரூபத்தில் வந்து ஒரு மனிதனிடத்தில் கேட்டாராம், நான் சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு இதில் பாடம் படிப்பினை இருக்கிறது என்பதற்காக ஞாபகப்படுத்துகிறேன், மற்றபடி நம்ம மார்க்கத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கடவுள் மனித ரூபத்தில் வந்து மனிதனிடத்தில் பேசுகிறார், உனக்கு என்ன வேணும் நான் தருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, உனக்கு கொடுப்பது போல் பக்கத்து வீட்டுக்காரருக்கு 2 மடங்கு கொடுப்பேன். உனக்கு 1 லட்சம் கொடுக்கன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு 2 லட்சம் கொடுப்பேன். உனக்கு 1 வீடு என்றால் பக்கத்து வீட்டுக்காரர் 2 வீடு கொடுப்பேன். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ அந்த மனிதன் சொன்னானா என்னுடைய ஒரு கண்ணை எடுத்துருங்க, என்னுடைய ஒரு கண்ணை எடுத்துரு. அப்படின்னா என்ன, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு போகணும், எனக்கு 1 கண்ணு போயிடுச்சு பரவாயில்ல, எனக்கு 1 கொடுத்தா பக்கத்து வீட்டுக்காரன் 2 கொடுப்பேன் என்று நீ சொல்லியிருக்கிறாய். ஆனால் எனக்கு 1 கண்ணு எடுத்தால் பக்கத்து வீட்டுக்காரன் 2 கண்ணு போய்விடும், எனக்கு 1 கண்ணு இருக்குமே. இதுதான் மனித இயல்பான குணம் என்று நம்முடைய மார்க்கம் இதை தடுக்கிறது. ஒரு முஸ்லீமை பார்த்து ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன், வஸ்முக் அல் அஹி வஜிகி சதகா. நீ பெரிய நன்மையெல்லாம் செய்ய தேவையில்லை, ஒரு முஸ்லீமை பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சிரித்து கொண்டு போகிறீர்கள் பாருங்க, அதே நன்மை. இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள், செயல்படுத்தி பாருங்கள், அதனுடைய மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் உணர்வீர்கள். இந்த சலாம் சொல்லக்கூடிய முறை இருக்கு பாருங்க, அது லேசானது கிடையாதுங்க. சலாம் சொல்லக்கூடிய முறை லேசானது கிடையாது. தயவு செய்து இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு பள்ளியில் இமாமா இருக்கிறார், முஅதினாக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார், அவர் செயலாளராக இருக்கிறார், ஊரில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார், ஊரில் முக்கியமான பதவியில் இருக்கிறார், இவருக்கு நாம் சலாம் சொல்லணும் என்று யாருக்கும் சலாம் சொல்லாதீர்கள், யாருக்கும் சொல்லாதீங்க. இந்த சிந்தனையோடு சொல்லாதீங்க, இவருக்கு தான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதல்ல. உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் உண்டாகட்டும். உள்ளார்ந்த முறையிலே அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று கூட்டிக் கொண்டால் நன்மை கூடிக்கொண்டே இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் சொல்லக்கூடிய விதம் முறை என்பது உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்ற இந்த நியத்தோடு இந்த எண்ணத்தோடு நீங்கள் சலாம் சொன்னால் அதுதான் உண்மையான சலாம். வேண்டா வெறுப்பாக சொல்லணுமே போகணுமே வரணுமே என்று சொன்னால் அது யதார்த்தமாக ஊருக்காக பேருக்காக மக்களுக்காக பழக்க வழக்கத்திற்காக சொல்கிறோம் என்ற அர்த்தம். இது மாற்றத்தை ஏற்படுத்தாது. இந்த சலாம் சொல்லக்கூடிய முறையினுடைய அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை, எந்த போராமையும் இல்லை, எந்த மனக்கசப்பும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக்கொண்டு சிரிச்சு கொண்டு போய்கொண்டே இருக்கு. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவர் வேலையை அவர் பார்க்கணும், அவர் குடும்பத்தை அவர் பார்க்கணும், உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்து கொண்டே போங்க. உள்ளம் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு நம்முடைய மார்க்கத்திலே நன்மைகள் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன நன்மைகள் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். வரக்கூடிய காலத்திலே சொன்ன நானும் கேட்ட நீங்களும் அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்து அருள் புரிவானாக. வரக்கூடிய காலத்திலே கெட்ட கெட்ட நோய்களை விட்டும் கெட்ட மரணத்தை விட்டும் கெட்ட நிலைமைகளை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததிகளையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. கெட்ட எண்ணங்களை விட்டும் கெட்ட சிந்தனை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் பாதுகாத்து அருள் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நன்மைகளை நல்மனதோடு செய்யக்கூடிய சிந்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு நிறைவான செல்வத்தோடு பரிபூர்ண ஈமானோடு உடல் ஆரோக்கியத்தோடு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததிகளும் அல்லாஹ்வுத்தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.